என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. நக்கலி செல்வராஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அதாவது அவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான படம் போல் இருக்கு பாரதி ராஜா சாருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த படம் ஓடியே ஆகணும், மனோஜ் கிரியேஷன்ஸோடைய எதிர்காலத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கதையை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த கதையை ஒருத்தன் யோசிப்பான். இது என்ன எனக்கு புரியல ஆக்சுவலா. அண்ட் வே ஹி யூசஸ் சாங்ஸ்ல, ஐ மீன் அதுதான் அந்த பாரதி ராஜா இளையராஜா மேஜிக். கிரேட் சாங்ஸ், ரைட்? படம் பூரா எனக்கு ஒன்னு ரெண்டு இடங்கள்ல அந்த கேரக்டர் மேல அவ்வளவு பெரிய பாசம் இல்லைன்னா கூட அந்த பாட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி தேங்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுல நம்ம பாக்குற சிவாஜி இஸ் கம்ப்ளீட்லி புது சிவாஜி தான். அது அந்த சிவாஜி நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததுல அதுக்கு பின்னாடியும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இன்னிய தேதிக்கு இதை ரீவிசிட் பண்ணும்போது நான் அங்கங்க முகம் சுழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் திஸ் மூவி இன் சம் ஸ்ட்ரேஞ்ச், இன் மை ஐஸ், ப்ராப்ளமேட்டிக் வே. The second time he does it is mind blowing. மார்டின் ஸ்கார்செஸி மீம் ஒன்று போடுவாங்களா, இதாண்டா சினிமான்னு. அந்த இது ஒன்று இருக்கும். ராதா வந்து ஜனகராஜ் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தொடப்பத்தை எடுத்துட்டு போய் அடிப்பாங்க. அவங்க நடு ரோட்ல வச்சு அடின்னு அடிப்பாங்க. இப்போ அவங்கள காட்ட போறாங்க போது பாவம் இது ஏதாவது தூக்குல தொங்கிற போகுதுன்ற அவ அப்படியே உட்காந்துருப்பா, ஸ்லோவா சிரிக்கிறா. சிரிச்சுட்டு என் புருஷன் நீ வச்சிருக்கியாடி, என் புருஷன் நீ வச்சிருக்கியாடின்னு வரும். அவன் மேல மலர்த்துவாங்க. தொடப்பத்தில் அடிச்சது வந்து அவன் மேல பூத்தூற மாதிரி வச்சிருப்பாரு. டிப்பிக்கல் பாரதி ராஜா. முதன் வணக்கம். வணக்கம் சுதீர். ஹாய். பாரதி ராஜா அவர்கள் ரீசெண்டாக சமீபமாக மறைஞ்சாங்க. அதன் பிறகு அஃப்கோர்ஸ் நம்ம ஒன்று ரெண்டு கான்வர்சேஷன்ஸ் வி வர் ஹேவிங். அவருடைய லெகசி ஆஃப் ஒர்க் என்ன ஏது அப்படின்றத பொறுத்து பேசிட்டு இருந்தோம். இந்த சேனலில் ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் கான்ஸ்டண்ட்டாகவே பயங்கர லெகசி வேல்யூ இருக்கக்கூடிய, ரொம்ப முக்கியமாக ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய தமிழ் படங்களை ரீவிசிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ, மாதத்துக்கு ஒரு படம். அதனால் ஐ தாட் இட் வில் பி ஃபிட்டிங் டு டிஸ்கஸ் பாரதி ராஜாஸ் ஃபிலிம் திஸ் டைம். அண்ட் நீங்கள் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஃபேவரட் தமிழ் படமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. படத்தின் பெயர் முதல் மரியாதை. முதல் மரியாதை. எனி ஓப்பனிங் ஜெனரல் தாட்ஸ் டக்குன்னு தோணக்கூடிய? I think it's the greatest Tamil film ever made, right? And I think a lot of people from my generation will agree. There are so many beautiful things about that film. So many very clear what I would call Bharat Raja-isms in the film. முதல் மரியாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து இந்த கிரேட் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்கள வந்து நம்ம அவங்கள பற்றி நம்ம பேசும்போது லிட்டில் பிட் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது நம்மளை பற்றியும் யோசிக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. எப்படி நம்ம அவங்ககிட்ட வந்து சேர்ந்தோம் அப்படின்னு, எப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா சார்கிட்ட வந்து எப்படி நம்ம ஒரு ரசிகனானோ அவருடைய பக்தனானோ அப்படின்றதுக்கு ஒரு ஜேர்னி இருக்கும்ல, அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. லைக் எவ்ரிபடி நம்ம ஆரம்பிக்கும் போது, நம்ம சினிமா ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்னா ஒரு கெட்டவனை போட்டு அடிக்கணும், இந்த ஸ்டண்ட்ஸ், தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் தட் அட்ராக்ட் யூ. ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்லாம் பார்த்து. பட் ஒரு காலத்தில் வந்து பாரதி ராஜா நம்மளை இழுக்கிறாரு. இதுக்கு வந்து ரொம்ப ஒரு நோபல் ரீசன் இல்லை. அதாவது தமிழில் சொல்லணுன்னா காஜி, அவ்வளோதான். பேசிக்காக த ரேஜிங் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா பாரதி ராஜாஸ் ஹீரோயின்ஸ் யூஸ் டு பி காடஸஸ் like Radhika and Ranjini and Madhavi and this whole list. So அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளை கூட்டிட்டு வந்தது வந்து முதல்ல அதுதான். என்ன அழகா இருக்காங்கன்ற மாதிரி. ஆமா, அந்த ஒரு 13 வயசுல 12 வயசு 13 14 வயசுலலாம் ஒரு தேவதைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அப்படிதான் பாரதி சாருக்குள்ள வரும். இந்த படத்தினுடைய ராதாவும் ஓரளவுக்கு அந்த பட்டியலில் வர்ற ஒரு கேரக்டர் தான் இல்லையா? இன்னைய தேதிக்கு இப்போ முதல் மரியாதைக்கு ஒரு லெகசி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனுடைய முக்கியமான ஒரு வேல்யூ என்ன? டக்குன்னு when you think of the film, நம்ம வெவ்வேறு படங்களை டக்குன்னு பழைய படங்கள்லாம் யோசிக்கும் போது சில ஐடியாஸ் டக்குன்னு நமக்கு அடிக்கும். அதனுடைய அந்த நாவல்ட்டி ஆஃப் த ஸ்டோரியாக இருக்கும், இல்லை அது கிராஃப்டை பயங்கரமாக அந்த டைமுக்கு புஷ் பண்ணிச்சுன்னு ஒன்று இருக்கும், இல்லை சில படத்தில் பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு தோணும். உங்களுக்கு அந்த வரிசையில் முதல் மரியாதை அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் சொன்னது எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங், லிட்ரலி எவ்ரிதிங் இஸ் தேர். த கொலாபரேஷன்ஸ் இல்லை, அது பயங்கர. ராஜா அட் த டாப் ஆஃப் ஹிஸ் கேம், பாரதி ராஜா அட் த டாப் ஆஃப் ஹிஸ் கேம்.
இவங்களோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு தட் மஸ்ட் ஹவ் பீன் அ காஸ்டிங் கூல் அந்த நேரத்தில். இவங்க இந்த புதுமுகங்களோட பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ தான் மண்வாசனை பண்ணார்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஐ திங்க் இஸ் மண்வாசனை. நம்ம யாரோ ஒரு பையன் வளையல் கடையில் இருந்த பையனை வந்து கூட்டு வந்து ஹீரோ ஆக்கி தட்ஸ் பாண்டியன்ல. அடுத்த படம் சிவாஜி கணேசனோட. ஸோ இட் மஸ்ட் ஹவ் பீன் லைக் ஹியூஜ். ஸோ அதுக்கு ஏத்த மரியாதை ஆரம்பத்திலேயே செலுத்தப்படுது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சேர்ல எப்படி உட்கார்ந்து ஒரு ஷாட், ஃபோர்த் வால பிரேக் பண்ணி படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுல நம்ம பாக்குற சிவாஜி இஸ் கம்ப்ளீட்லி புது சிவாஜி தான். அது அந்த சிவாஜி நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததுல அதுக்கு பின்னாடியும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் திஸ் இஸ் நம்ம வந்து எப்பவுமே பாரத ராஜா பத்தி பேசும்போது த கிளீஷே இஸ் தட் அவர் ஸ்டூடியோல இருந்த சினிமாவை கிராமத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது. கிராமத்துல வச்சு ஷூட் பண்ணலாங்கிறது ஒரு டெசிஷன் தான். நம்ம ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண வேணாம், இது நம்ம லொக்கேஷனில் ஷூட் பண்ணலாம் அப்படின்றது ஜஸ்ட் டேஷன். அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் அது இல்லை, அவர் எப்படி ஷூட் பண்ணுறாருன்னு இருக்குல்ல. இப்போ நம்ம முதல் மரியாதை பற்றி பேசுகிறோம். நீங்கள் வெரி ஃப்ரம் மெமரி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஷாட்ஸே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவ்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் இஸ் யூஸிங் ஹேண்ட் ஹெல்ட் கேமராஸ். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டடி கேம் இல்லை, தேர் இஸ் ஸோ மச் மூவ்மெண்ட். லைக் ஐ திங்க் த பிகினிங் இட் செல்ஃப் இஸ் தட் அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த கேமரா போவோம், அங்கே பசங்கள்லாம் நின்றுருப்பாங்க, உள்ள அவர் படுத்திருப்பாரு, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். தெர் இஸ் so many zoom ins, zoom outs, and they are doing it all practicals. They are not doing, they don't digital zoomக்குலாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, ஸ்டடி கேமுக்கு வாய்ப்பு கிடையாது, கிம்பல்ஸ்க்கு வாய்ப்பு கிடையாது, எல்லாமே வந்து. அண்ட் he moves the camera like nothing else. அதனால தான் நமக்கு அந்த எஃபெக்ட் வருது. தி எஃபெக்ட் that cinema has on us is not incidental. It is very planned, it's very deliberate. It shows the land, அந்த மண்ணும் அந்த மக்களையும் வந்து அப்படி எடுத்தாதான் அது இருக்கும். இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு அழகியலோட அது நம்ம கிராமத்தை காட்டுறோமான்றது எனக்கு ரொம்ப சந்தேகம். இவ்வளோ வளர்ந்துட்டோம், இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, பட் இருந்தாலும் அவருடைய அதான் இட்ஸ் தி பாரதி ராஜா ஐ. அதாவது அவர் வந்து இதை இப்படி காட்டணும்னு ஒன்று பண்றாருல்ல, இன்னைக்கு அதை லென்சிங்னு சொல்லுவோம் நம்ம. That is purely unique. பர்டிகுலர்லி அந்த நிலாவை தான் பாட்டு இருக்கு இல்லையா, அது அவர் எப்படி ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்குள்ள there is so much love in it, right? Love in a very traditional sense between அந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லவ் ஒரு பக்கம், பட் இவர் அந்த ஊர் எப்படி லவ் பண்றாரு, அந்த இரவுகள் எப்படி கேப்சர் பண்றாரு. நிலான்னு பாட்டுல வந்தாலும் வந்துச்சு, சும்மா நிலாவை விதவிதமா ஷூட் பண்ணுவார் அந்த பாட்டு கூட. வெரி எஸ்தெட்டிக்கலி டன் தோணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்க தீம்ஸ், எத்தனை தீமை தான் ஒரு படத்தில் வைக்கிறதுன்ற அளவுக்கு அத்தனை தீம்ஸை வச்சு எல்லா ஆர்க்கையும் கரெக்டாக முடிச்சிருப்பாரு. லைக் ஆஃப் ஹேண்ட் அந்த பரிசலே ஒரு ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில். அது முதல்ல வரும்போது ஒருத்தர் தூக்கிட்டு வருவார். அதை பஞ்சம் பிழைக்க வந்திருக்காங்கன்றதுனால ஒரு ஊம கேரக்டர், அது ஒரு சீனுக்கு தான் வருவார் அவர், அதை தூக்கிட்டு வருவாங்க. இட் பிளேஸ் அ ரோல் இன் எவ்ரி திங். நீங்க பாத்தீங்கன்னா ஆமா, ஒரு இடத்துல அந்த கப்பல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு கயிறு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அங்கதான் வந்து அவரை வந்து he lets go of that whole casteist thing அப்படின்னு and becomes a man. அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஆப்வியஸ்லி இவளுடைய ஆக்குபேஷனே தான், ஹீரோயினோட ஆக்குபேஷனே தான். ஃபைனலி சத்யராஜ் being killed happens on the பரிசல். ஸோ அந்த பரிசலுக்கு ஒரு தீம் வச்சிருப்பாரு. பேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பிளே சச் ஈஸ்தட்டிக் இன்புட் டு தி ஃபிலிம். இவளோட பேர்ல இருந்து குயில்ன்ற பேரு, அவங்க வீட்டுக்கு வர சிட்டுக்குருவி, அதுக்கு ஒரு பாட்டு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இதான் மேஜிக். இது ஒரு ஷார்ட்ல ஆக்சுவலி உன் மனசுல நான் இல்லையான்னு கேட்பாவ, இல்லை அப்படின்ட்டு போவாரு. அந்த கேமரா ஜஸ்ட் கோஸ் டு த ஸ்கை அண்ட் a bunch of crows just fly off. How do you do that shot? And he kept using crows multiple times also. Yes. And finally, when Satyaraj appears, we see an eagle, a raptor, a bird of prey appearing. And இது எப்படி பண்ண முடியும்னு நான் யோசிக்கிறேன். நான் இன்னைக்கு நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்னால் பண்ண முடியாது. How do I have a bunch of crows just fly away? And if it had happened accidentally, நான் சப்போஸ் அது எதேச்சியா நடந்துருச்சு, ஒருவேளை அங்கே இருக்குன்னா டைரக்டர் டில்ட் அப் சொல்லாமல் அது நடக்காது. ஆமாம், camera must be ongoing and he must have looked up and said tilt up. Imagine that. அதுவும் அந்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வர்றது. அவர் இந்த மாதிரி நிறைய அதான் ஒரு டைரக்டர் அவர். நம்ம வந்து அவருடைய நம்ம அவரை பற்றி பேசும்போது we largely talk about his subjects. இதெல்லாம் பேசியிருக்காரு, இதை இப்படி பண்ணியிருக்காரு. ஆனால் டைரக்டரா புரியுது, தி
ப்ரொஃபஷனல் மேக்கரா என்ன ஒரு ஃபில்ம் மேக்கரா அவர் பண்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல தி சும்மா டேக் த டெசிஷன் டு ஷூட் இன் மைசூர். ஒய் நீங்க பார்த்த வாழ்க்கைய அல்லி நகரத்துல பார்த்த வாழ்க்கைய எடுக்க வரீங்க, அதை ஏன் போய் மைசூர்ல இன்னொரு அதாவது தமிழை பேசாத இடத்துல ஏன் போய் எடுக்கணும்? பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் சம்திங் அண்ட் ஹீ கேன் see it in his eye. he is so sure of what he wants. இதுல நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வந்து அவங்க பிரிஞ்சு போறாங்க. அதாவது அதான் அந்த ஷாட் வரும், அந்த என் மனசுல நீ இல்லையானு இல்லைன்ட்டு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதுல there is suddenly smoke. you have to call for smoke. உங்களுக்கு ஸ்மோக் வேணும்னா நீங்க கூப்பிடணும். அது வந்து ஒரு பாண்ட் இதுல வந்து இது நம்ம சாம்பிராணி போட்டு எடுத்துட்டு போவாங்க, நடுவில் ஓடிட்டு போவாங்க. you have to call for it. it comes only once in the film. திருப்பி வரவே இல்லை. கிராமத்தை வந்து ஒரு குளிர் கிராமமா அவங்க காட்டல. இட்ஸ் நாட் ஒரு மலை. ஆமா, அந்த உணர்வு கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஃபுல்லி ஒரு மாதிரி சன் ட்ரென்ச்டு ட்ரையான ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் he has called for smoke. ஆனா இட் மேக்ஸ் சென்ஸ். அது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த இடத்துல. என்ன மேபி நம்ம மனசு வந்து ஒரு கிராமத்துல அப்படி புகை வருதுன்னா ஏதோ எரிக்கிறாங்கன்னு அர்த்தம். நமக்கு உடனே அதுக்கு போறதுனால அந்த ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் he does that. he has called for smoke and it works so perfectly. அதான் நான் சொல்றேன், as a technician, as a director. And another thing, அவர் இந்த படம் பூரா பொருட்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்துறாரு, which I thought was very interesting. விதவிதமான he has these குட்டி objects that signify emotions இல்லையா? ஒரு பக்கம் இவருடைய தலைமுடியை வச்சுட்டு அவங்க ஒன்று கோத்து ஒன்று மாட்டிப்பாங்க, அது ஒன்றா இருக்கும். இல்ல அந்த கல்லை வச்சு ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடிட்டு இருப்பாங்க. I thought it was very interesting that he இது ஒரு மக்களை பொறுத்த கதை மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்ல. பட் இங்க இருக்கக்கூடிய விதவிதமான சின்ன சின்ன பொருட்கள் இருந்து பெரிய பெரிய பாறை வரைக்கும் நான் ஏதோ ஒரு விதத்துல அந்த கதைக்குள்ள ஒரு அதுதான் நமது ஆளுமைன்றோம்ல. அதுதான் அந்த இது. இப்போ நீங்க அவரோட சாங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. என்னடா இவ்வளவு அழகா ஷூட் பண்ண. ஆனா நீங்க ஆக்சுவலா ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க நடந்து வாங்க, அங்க போய் கீழே விழுகிற ஷாட்லாம் இருக்கு. அந்த ரஞ்சினி அந்த பொண்ணும் தொப்புன்னு கீழே விழுவாங்க. அப்புறம் அந்த மரத்துக்கு பின்னாடி இவ்வளவுதானே இருந்திருக்கும். ஆனா அவர் மனசுல அவரு he's hearing the song. I mean he's seeing the song. This is how it will. அந்த இந்த விஷுவல்லாம் காமிக்கும் போது என்ன உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும் அப்படின்னு. And the way he uses songs, I mean அதுதான் அந்த பாரதி ராஜா இளையராஜா magic. Great songs, right? படம் பூரா ஒவ்வொரு வாட்டியும் சத்தியமா எனக்கு அந்த உண்மையில சொல்ல போனா இளையராஜா ஒரு வேலை பண்றாரு அந்த படம் பூரா. எனக்கு 1-2 இடங்கள்ல அந்த கேரக்டர் மேல அவ்வளோ பெரிய பாசம் இல்லைன்னா கூட அந்த பாட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி தேங்குது. இது இந்த such a crucial part of this film. And each time ஒரு பாட்டு ஒன்று வருது, நீங்க சொன்னீங்க ஒரு பறவை சார்ந்த ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பத்தில் வருது அப்படின்னா, அந்த 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 தீம்ஸ் நான் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீடு வந்து he'll make you feel அது வந்து அவர் அந்த சிவாஜி கேரக்டருக்கு அது ஒரு ஜெயில். ஆமா, அவர் வெளியே வந்தா ஃப்ரீ ஆயிடுவாரு. கரெக்ட், உண்மை. இப்போ இதை எப்படி உங்களுக்கு நான் கன்வே பண்றது? ஹவு டு ஐ மேக் இதை நான் வந்து உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அவர் உள்ள இருக்கும்போது ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்காரு, வெளியே வந்தா நல்லா இருக்காரு. இது பியூர்லி டைரக்டர் தான். நீங்க பாத்தீங்கன்னா வென்எவர் அவர் உள்ள இருக்கும் போதெல்லாம் சிவாஜி சார் வந்து ஹில் வாக் வித் ஹிஸ் ஷோல்டர்ஸ் லம்ப்ட். ஹி வில் நெவர் ஹேவ் குட் பாடி லாங்குவேஜ். வெளியே வந்தோடனே எப்படி வந்துருவாரு, என்ஜாய் டு பண்ணுங்களா அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு அது ஆரம்பத்துல ஒரு இடத்துல அப்படி திட்டு மாதிரி ஒன்று வாங்கிட்டு இருப்பாரு வடிவகரசி கிட்ட இருந்து. அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு அப்படி வெளில வந்த உடனேவே திடீர்னு பார்த்தா அது எதுவும் வேற ஒரு ஆளு, இது வேற ஆளு. அது பியூர் டைரக்ஷன். ஸோ அண்ட் it's not just அவரோட performance obviously, but also how you shoot the house, the very compact, very claustrophobic frames that makes you seem like you're in very confined space. இப்போ எப்படா வெளியே போவோம் நமக்கே தோணும். ஏன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் விஸ்டாஸ், பியூட்டிஃபுல், ஆல் தீஸ் வேலிஸ் அண்ட் இந்த அப்படி இருக்கும். இங்கே உள்ள வந்தோம்னா எங்கேயோ மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது எல்லாமே comes from the director's vision. லைக் அந்த லெவல்ல நம்ம இப்போ கூட ஆப்ரேட் பண்றோமான்ற டவுட் எனக்கு இருக்கு. See, it's not ஷோ போட்டிங் டைரக்ஷன்ல இங்க பாரு நான் இங்க ஒரு குறியீடு வைக்கிறேன், நான் அங்க வந்து ஒரு என்னுடைய இதை காட்டு, அப்படி இல்லை. அந்த கேரக்டருக்கு அது ஜெயில் மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அது எப்படி கன்வே பண்றதுன்ற எக்ஸ்பர்டீஸ், the sheer. அதுல obviously சிவாஜி அவர்கள் he does one work also. And it all comes from the director's vision தானே. ஆமா. I don't think he
அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஐ டோன்ட் திங்க், மேபி ஹி டஸ், சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இங்கே வந்தால் இப்படி நடக்கணும், அங்கே வெளியே வரும்போது இப்படி மாறணும் அப்படிங்கிறது இட் குட் பி ஜஸ்ட் ப்ராம்ப்டிங் அட் த பிகினிங் ஆஃப் த சீன் ராதர் தென் பீங் ரிட்டன் டவுன் அஸ் அ ப்ராப்பர் டெக்ஸ்ட் ஆர் அ சப் டெக்ஸ்ட். அந்த வெளியே வந்தால் டைரக்டர் ஆக்சுவல் அண்ணா கொஞ்சம் அப்படியா கூட அது இருந்திருக்கலாம். புரியுது. இப்படிதான் இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. அதான் நான் சொன்னது, இந்த ராஜா பாரதி ராஜா தட் கெமிஸ்ட்ரி ஒரு கிளைமேக்ஸில் ஒன் மொமெண்ட் லைக் இன்னைக்கு கூட அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு மொமெண்ட்டை நான் வந்து ஐ நாட் சீன் இட். லைக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, திஸ் கிரேட் லவ் அஃபேர் இஸ் எண்டட், அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இவர் டெத் பெட்டில் இருக்கார், சாகிற தருணத்தில் இருக்கார். அப்போ அவங்க திரும்பி வராங்க. அண்ட் ஷி கம்ஸ், அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த காலை எடுத்து வைப்பாங்க. வச்ச உடனே ஆப்வியஸ்லி யூஆர் கோயிங் டு ப்ளே த சாங், ரைட்? கரெக்ட். அது வந்து ஒன்றுமே மேட்டர் இல்லை. ஆனால் நீங்க பூங்காட்டு திரும்பமா சொல்றீங்க. அதான். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, மானே என் நெஞ்சுக்குன்னு பாதியில் ஆரம்பிப்பார். அவங்க எங்கே விட்டாங்களோ அங்கே திரும்பி ஆரம்பிக்கிறாங்கன்றதுக்காக அந்த சாங்கை பாதியிலேருந்து எடுப்பார் அவர். நீ அதோட எஃபெக்டே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பூங்காற்று திரும்பமான ஆரம்பிச்சிருந்தா ஓகே, நார்மல் ரீ ரெக்கார்டிங். ஆமாம். பாட்டை பாதியில் ஆரம்பிக்கிறது வந்து அவங்க இன்னும் அது அவங்க அந்த டிஸ்டன்ஸே இல்லை அவங்களுக்கு, ஸ்டில் இன் தட் வேர்ல்டுன்றதை அவ்வளோ அழகாக. இது வந்து யாரோட ஐடியான்றதே நமக்கு we don't know. அண்ட் அவங்களுடைய அந்த முதல் அறிமுக காட்சியே ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு பாட்டே அந்த வேலையை ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருது. ஆமாம் ஆமாம் இல்லையா? மற்றபடி நமக்கு எதுவுமே தேவைப்படலை அதுக்கு மேல. இந்த பாட்டை இவங்க ஒரு பாதி பாடிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு பாதி பாடினாங்க. இதுக்கு மேல we are sold, அவ்வளவுதான். அவங்க நேரில் மீட் பண்ணா போதும். அதுக்கு மேல அதுல இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா டீப்பன் ஆகும்போது அந்த வெட்டி வேறு வாசம் கம்ஸ் அஸ் த பாயிண்ட் வேர் இவங்க லவ்வா அது மாறுது அப்படின்றது. ஏன்னா வெடலப்புள்ள நேசம்ன்றதே சொல்லிடுவாங்க, ரைட்? அது நட்பு இல்லை, நேசம்ன்றதுக்கு அது போயிருச்சு. அந்த பாட்டு தான் வந்து ரெண்டு பேரும் ஆக்சுவலி அவங்க காதல் வயப்படுறாங்கன்றதுக்கான பாடலாக தான். அதனால தான் அவள் கேட்கும்போது உன் மனசில் நான் இல்லையான்றது நம்ம வி கிராஸ் தட் லைன் அப்படின்னு அவள் ரிமைண்ட் பண்ணுறா. ஆக்சுவலி என்ன ஏதோ ஒரு இதுதான் சரி அப்படின்ட்டு அவருடைய கேரக்டர் நினைக்கிற சில விஷயங்கள்னால அவர் கான்ஸ்டன்டா அதை தடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? தானே ஏதோ ஒரு வகையில. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு அவ அங்க இல்லைன்னு தெரியறதுக்கு முன்னாடி இனிமேல் நான் இங்கதான் இருக்க போறேன், எவன் என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியுது அவரால். ஆனா அது வரைக்கும் இட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும். என்னடா இவர் வராரு, நல்லா பழகுறாரு, கல்ல தூக்குனா என்ன கட்டிப்பியான்னு கேக்குறாரு, கல்ல தூக்குறதுக்காக 5-6 அது ஃபுல்லாவே அந்த ரூரல் ஈத்தாஸ் சுதீர். ஏன்னா அந்த மாதிரி நக்கல் பேச்சு எல்லா இடத்துலயும் என்ன கட்டிக்கிறியா அப்படின்றது வந்து நார்மலா நடக்கிற. நீ கட்டிக்கிறியான்றது கிடையாது. அது சும்மாவே ஈவன் மச் ஓல்டர் ஜென்ஸ்லாம் வந்து கூட சின்ன பொண்ணுங்களை பார்த்து கேட்பாங்க. அது சும்மா இட்ஸ் ஜஸ்ட் அந்த அந்த மாமன்ற உறவை கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயம் தான். அதை ரொம்ப அழகா அது ஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா ஐ திங்க் அவங்க ஆக்சுவலாக இந்த படம் பீரியட் ஃபில்மான ஆக்சுவலாக நமக்கு எங்கேயுமே சொல்லலை. ரொம்ப கரெக்டாக நம்மளால் அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஐ திங்க் ஹீஸ் பல இடங்கள்ல வந்து அவர் வந்து பஞ்சம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இட் குட் பி பஞ்சம் பழைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு எடுத்து வைப்பாங்கல்ல இந்த சீன்ல, அவங்க மூக்க சிந்திட்டு வைப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் சீன்லயே அவருக்கு வந்து வெறும் அரிசியும் அரிசி கஞ்சி தான் வைப்பாங்க. நம்ம யோசிப்போம், இவர் தான் குடும்பம் இந்த ஊரோட தலைக்கட்டுன்றாங்க, நல்ல வாழையில போட்டு நல்லா சாப்பாடு வைக்கலாம்ல அப்படின்னா அதுக்கு ரீசன் அப்புறமா வருது. தே ஆர் லிவிங் த்ரூ அ ஃபேமின். பஞ்சம் போயிட்டு இருக்கு அந்த ஊர்ல. ஸோ எல்லாருக்குமே இதான் கேதி. இன்ஃபேக்ட் என்னன்னா இவங்க அரிசி சோறு சாப்பிட்றாங்க. அதனாலதான் அவருக்கு அது நீங்க மற்ற வீடுகள் போகும்போது அது கிடையாது. அவங்க கிட்டே அதான் சொல்லுவாரு, பழைக்க வந்துட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க மட்டும் என்னன்னு அது என்ன அவங்க சொல்றாங்கன்னா ப்ராப்ளி இந்த ஹோல் திங் இஸ் ஹேப்பனிங் டியூரிங் ஒரு பஞ்சத்துக்கு நடுவுல நடக்கிற ஒரு கதை தான் அப்படின்றது. which also interestingly fits the theme of the film itself. இவரே ஒரு பெரிய பஞ்சத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு அம்பு பஞ்சம் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? வருஷ கணக்காக இவர் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த படம் நடந்ததே ஆக்சுவலா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவரு நம்ம அன்னக்கிளி செல்வராஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதாவது அவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான படம் போல் இருக்கு பாரதி ராஜா சாருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த படம் ஓடியே ஆகணும், அதாவது இந்த படம் காசு பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காரு.
அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. ஏன்னா அப்பதான் ஹி ஹஸ் ஹேட் 2 பெரிய ஹிட், மண்வாசனே, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு படம், அதுவும் நல்லா புதுமை பெண் நினைக்கிறேன். 2மே நல்ல ஹிட் தான். பட் ஃபார் சம் ரீசன் இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் ஃபிலிம். இது ஒரு நாள் எங்கேயோ வர சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு 20,000 30,000 கொடுத்துட்டு மனோஜ் கிரியேஷன்ஸோடைய எதிர்காலத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கதையை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த கதையை ஒருத்தன் யோசிப்பான். இது என்ன எனக்கு புரியல ஆக்சுவலா. சி இட் இஸ் வைட்லி நோன். அது தோஸ்தோஸ்கியோட கதையில இருந்தா இது வந்து தோஸ்தோஸ்கியோட சொந்த அவரு வந்து டுவர்ட்ஸ் அவருடைய வயதான அந்த காலத்தில் வந்து அவரோட செக்ரட்டரி சம்படி அவருக்கு எழுத வந்த ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சு, 2 பேருக்கும் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ். அந்த கதையிலன்னா இவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. பட் எப்படியாவது ஒரு ஹிட்டு கொடுக்கணுன்ற ஒரு தருணத்தில் இந்த கதையை யாராவது எழுதுவாங்களான்றதான். அதுவும் அவர் வந்து இந்த கதையை போய் அவர்கிட்ட சொல்லும் போது அவரும் சூப்பரா அப்படின்னு சொல்லி எப்படி ஏற்றுக்குவாங்க? இல்லை நம்ம பிகாஸ் அவர் அன்னைக்கு அவருக்கு டேட்டு கிடைக்காத ஆளே கிடையாது. வைட் அப்பீல் கிடைக்கும்னு ஏன் நம்புனீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா பிகினிங்ல சிவாஜிலாம் இருந்திருக்க மாட்டார்ல. இவர் ஒரு வயசானவர், ஒரு பஞ்சம்பளைக்க வந்த ஒரு பொண்ணு, இதுதான் கதை அப்படின்னா என்ன இருக்கு இந்த கதையில நம்பி எடுக்கிறதுக்கு? இதனால இந்த படம் கண்டிப்பா சூப்பரா பண்ணுன்றதுக்கு என்ன இருக்கு அதுல? இதுக்குள்ள நீங்க வேற உங்க ஒரு தூரத்திலேயே மெயின்டைன் பண்ணி தான் நீங்க இந்த லவ்வே அணுகுறீங்க. அது ரொம்ப ஆப்வியஸாவும் அணுக முடியல உங்களால. அந்த சிக்கல்கள்ல வேற உட்பட்டிருக்கீங்க. அந்த காதலுடைய ஒரு இதுதான் அதனுடைய அழகு அப்படின்னு சொல்லி நீங்க இறங்கி முழுசா அதுல இறங்குறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு, சிவாஜி கேரக்டருக்கு அடிக்கடி குற்ற உணர்ச்சி ஒண்ணு வந்துருது. ஐயோ ஓடிருன்னு ஓடிடுறாரு. பட் அவருடைய இந்த ஆங்கிள் ஒன்று இருக்குல்ல, இந்த ஒரு பெரிய ஏஜ் கேப் இருக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸ் ஒன்று இருக்குல்ல. ஐ லவ்ட் ஹவு திஸ் ஃபிலிம், ஃபார் மீ தட்ஸ் ப்ராப்ளி மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அதுக்குள்ளே இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய குட்டி குட்டி நுவான்சஸ், இவருடைய ஒரு ரிக்ளமேஷன் ஆஃப் யூத் ஒன்று இருக்குல்ல. இவர் ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஒரு சின்ன வயசு தான் நான் அப்படின்றத விதவிதமான வழிகளில் அவளுக்கு நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி அவளே ஒரு இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் எல்லாமே என் வயசுக்கு மீறின ஒரு விஷயம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை பூரா. இதை பண்றேன் அதை பண்றேன், இப்போ உன்னை நான் நேசிக்கிறதுல இருந்து எல்லாமே எனக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன்றது she doesn't delve any deeper than that. இதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. This is how I am. You can't explain love la. அதான். Yeah. So and சிவாஜி அவர்கள் really brings one, என்ன சொல்றது, ஒரு என்டியரிங் குவாலிட்டி ஒன்று எடுத்துட்டு வந்துடுறாரு அதுக்குள்ள. இல்லைன்னா it could have so easily become creepy, right? ஆமா, அது நீங்க டெக்னிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் இல்லைன்னா இன்னும் நீங்க நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்கும். இஃப் யூ புட் சம் அதர் ஆக்டர், அந்த ஆக்டரை ஜஸ்டிஃபை பண்ணும், இவன் யார் தெரியுமான்னு ஒரு கதை சொல்லணும். அதெல்லாம் நீங்க சிவாஜி போடுறதுனால பண்ணவே தேவையில்லை. அவர் அங்க இருக்கிறதுனாலயே இவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னு அவங்க சொல்லவே தேவையில்லை. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியே நமக்கு வேணாம். ஏன்னா நிக்கிறது யாருன்னு நமக்கு தெரியும். So he actually helps the film so much by being himself. So அவருடைய கேரக்டருக்கு இந்த மானம், மரியாதை, வம்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப விதவிதமான வழிகளில் வலியுறுத்திக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன ஜாதி அப்படின்றதும் ஓரளவுக்கு குறியிடப்படுது. ஒரு இடத்துல இந்த படம் வந்து அதை தாண்டினா ஜாதிக்கு எதிரான படமாக காமிக்க முயற்சி பண்ணுது. எப்படின்னா, இவர் இப்ப மாறிட்டா இருப்பாரு, இதுக்கு மேல இவர் மட்டும்தான் அதை எதிர்த்து பேசுறாரு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வாதம் ஒண்ணு வைக்குது இல்லையா. அவர் அந்த பரிசல்ல இருந்து அவருக்கு திரும்ப கூட்ட வரும்போது. அப்படி இருந்தும் இந்த படம் ஐ கெப்ட் திங்கிங், இது இட்ஸ் நாட் ஃபுல்லி கமிட்டிங் டு தட் ஐடியா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இது கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுது அந்த ஐடியாவோட. ஃபுல்லா கமிட் பண்றதுக்கு இதுக்கு விருப்பம் இல்லையா, பயமா, அந்த நாள்ல அது இதுவே ஜாஸ்தியா, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்னா அந்த டைம்ல நான் வாழல. பட் இன்னைய தேதிக்கு இதை ரீவிசிட் பண்ணும்போது நான் அங்கங்க முகம் சுழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சின்ன சின்ன இடங்கள்ல அவர் அந்த சும்மா அந்த வேலை செய்ய வர்ற பெண்களை நகைச்சுவைன்ற பேர்ல இவர் நடத்துற ஒரு விதமாக இருக்கட்டும். அந்த ஹோல் ஜனகராஜ் ஆங்கிள் ஒன்று இருக்குல்ல, அவர் அந்த பொண்டாட்டிய நீ என்ன போறவரவங்கலாம் படுக்கிறேன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் படம் பூரா. அது எந்த இடத்துலையுமே இந்த படம் அதுக்கு மேல ஒரு விமர்சனம் ஒன்று வைக்காது, நகைச்சுவையாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஜாதியை மீறி லவ் பண்றவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க இந்த படத்துல இல்லையா. அந்த 2 கப்புள்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல சிவாஜிக்கு நிஜமாவே இது ஒண்ணு கூடி வரப்போகுதுன்னு போது அவர் செத்துவாரு. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் திஸ் மூவி இன் சம் ஸ்ட்ரேஞ்ச், இன் மை ஐஸ், ப்ராப்ளமேட்டிக் வே மெயின்டைன்ட் ஒன் caste purity while trying to take it on. What நீங்க இத எப்படி பாக்குறீங்க overall? I will try to tell you what comes to my mind.
see, first of all, when you look at village life, when you look at rural life, everything is beautiful. I mean, from a aesthetic point of view, அது எல்லாமே அழகு தான். ஒரு கிராமத்துக்கு போனோம்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அழகியல் தான்ன்றது வந்து நமக்கு மேலோட்டமான ஒரு பார்வை. ஆனால் ஒரு கிராம வாழ்க்கையில் 2 பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வறுமை, இன்னொன்று ஜாதி. எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் இருக்க பிரச்சனை தான். இது 2ஐயுமே அவர் காட்டுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி போர்ட்ரேஸ் இட். அதை காட்சிப்படுத்துறாரு. அதாவது இதுவும் தான் கிராமத்துடைய அம்சங்கள். இவ்வளோ அழகான இவ்வளோ ஒரு மலைகளும் ஆறுகளும் இதுவும் இருக்க இடத்துல இவ்வளோ கேவலமான விஷயங்களும் இருக்குது. நம்மளுடைய மனசு புளிகிற வறுமையும் ரொம்ப மோசமான ஜாதிய ஹீரோக்கே இருக்கு. ஹீரோ திருந்தினதா நான் நினைக்கவே இல்லை. அவர் கடைசியில கூட நான் தேவன்டான்னு தான் சொல்லுவார். அவரு ரொம்ப தூய தேவனோ அந்த மாதிரி தான் ஏதோ ரொம்ப பியூரான ஒரு தேவன்ற அப்படின்னா அவர் காஸ்டிஸ்ட் தான். அவர் கடைசி அவருடைய மருமகன்றதுனால அதை மன்னிக்கிறாரு. அவரு லவ் பண்ணிட்டாருன்றதுனால அந்த பொண்ணை ஏத்துக்கிறாரு. எந்த விதத்திலுமே இந்த படம் வந்து சிவாஜி அவர்கள் மேல அந்த கேரக்டர் மேல ஒரு விமர்சனம் வைக்கல. அதனால லாஸ்ட் வரைக்குமே அவர் ஒரு அழகான ஒரு உயர்ந்த மனிதனாகத்தானே நம்ம பார்க்கறதுக்கான தட் இஸ் சப்ஜெக்டிவ். நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, the film does not judge anything. He records, he shows you அங்கே என்ன இருக்கோ அதை பதிவு பண்ணுறாரு. அவர் அதை கரெக்டுன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அது தப்புன்னா அவர் சொன்ன மாதிரி தெரியல. அவருக்கு ஹீரோ வந்து பிகினிங்கில் காஸ்டிஸ்ட்டு, அவர் மனம் திருந்தி மாறின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஐ திங்க் he remains a casteist, but he's still a man. And there is also for us recency bias, right? I mean, we are seeing this through a prism of a lot of, இப்போ நம்ம வந்து நிறைய லிபரல் வேல்யூஸ் இதெல்லாம் நமக்கு இப்போ as we learn நம்மளே மாறிக்கிட்டு இருக்கோம். நம்மளே வந்து எது நம்ம கரெக்டாக நினைச்சோமோ அதெல்லாம் தப்புன்னு நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பிஹேவியர்லேயே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அப்படியே ஒரு 85ல் எடுத்த ஃபில்மை வந்து 2026 இதோடைய பிரிசம்ல வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அகைன் எப்படி சொல்றேன்னா, ஜட்ஜ்னா அது மொத்தமா நம்ம அதனால அதுல இருக்கக்கூடிய அழகியல நம்ம நிராகரிக்கல. அதுவும் இல்ல சுதீர். நான் என்ன சொல்றேன்னா, அவரே இன்னி வரைக்கும் தங்குது இல்ல. அப்ப தங்குதுன்னா இட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் a certain power over people. It does இல்லையா? நம்ம அந்த பார்வையில இல்ல அதை ஜட்ஜ் பண்ணும்போது you have to look at the person. அவர் பாரதிராஜா சாரை பார்த்தீங்கன்னா அவரே கொஞ்சம் கான்ஃப்ளிக்டட் பர்சனாலிட்டி தான். He has raised his voice for against oppression, அதாவது அடக்குமுறைக்கும் இளையவர்களுக்கும் வாய்ஸை நிறைய இடத்துல ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் லாங்குவேஜில் பல காஸ்டிஸ்ட் இது வரும். அவர் ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்க ஒரு வீர மறைச்சி அப்படின்னு ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து அவரே கொஞ்சம் கன்ஃப்ளிக்டட் தான். அவர் வந்து எல்லா மக்களும் ஒன்று நினைச்சா கூட அதுதான் ஒரு காஸ்ட் ப்ரைட் அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்றதுல வந்து இந்த படம் இன் மை வியூ அகைன் சப்ஜெக்ட் தான். ஆனால் இது மறுக்க முடியாத அந்த pride does keep coming through. I kept thinking அதான் அது வந்து and not in a ஒரு நான் ஜட்ஜ்மெண்ட்ல வெறும் டாக்குமெண்ட்ரி மாதிரி நான் ஷூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மட்டும் எனக்கு தோணல. அந்த படம் அதை சார்ந்து நிக்குதுன்ற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு கிடைச்சது. அதாவது அகைன் அவர் வந்து கன்ஃப்ளிக்டடா தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து ஜாதி படம் எடுக்கணும், நான் என் ஜாதி சுயஜாதியை தூக்கி அப்படிலாம் இருந்திருக்காது. அதாவது இந்த கல்யாணம்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பரவாயில்ல, ஒரு செருப்பு தைக்கிறவனோட பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து காலில் விழுகும் போது இவர் தள்ளி போயிடுவார். டோன்ட் டச் மீன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷாட்லாம் ஏன் வைக்கணும்னு நம்ம யோசிக்கலாம். ஏன் கல்யாணமே சம்மந்தி தானே அவர் ஏன் காலில் விழுகணும்? அவர் காலில் விழுகும்போது ஏன் தள்ளி போகணும்? சம்மந்தியை வந்து கட்டி பிடிச்சி பண்ணியிருக்கலாமே. ஸோ அவருமே கான்ஃப்ளிக்டடாக தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஆஸ் அ பர்சன் லைக் ஐ சே he was like that only. சில நேரத்துல வந்து பயங்கரமா இப்படி சொல்லுவாரு, சில நேரத்துல அப்படி. சோ அது அவரோட மைண்டுக்குள்ள போனா இந்த படமே அப்படிதான் இருந்தது நினைக்கிறேன். I think that's an interesting point you make. ஏன்னா இது ஒரு இடத்துல நிஜமாவே நான் நினைச்சேன், ஓ இது இவன் அந்த மனநிலையை எப்படி விட்டு வரான்ட்டு இந்த படம் காமிக்க முயற்சி பண்ணுதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. ஏன்னா அந்த பரிசல்ல இருந்து அவர் வெளியே வரும்போது இவர் சிரிப்பாரு, அவங்க சிரிப்பாங்க, ராதாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஓ பரவாயில்ல உனக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அது மட்டும் இல்ல சுத்தி, ரொம்ப கன்ஃப்ளிக்டடா என்ன இருக்கும்னா, இவர் வந்து அவனுங்கெல்லாம் உட்காந்து அவளை கொண்டுடலாமான்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல, வடிவக்கரசி அவங்களுக்கு கேஷுவலா பேசிட்டு இருப்பான் அவளை கொண்டுடலாமான்னு. அப்போ இவர் வருவார், என்னடா யாரடா கொள்றீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவார். கிண்டல் பண்ணிட்டு அப்போ ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை அப்படின்வான். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, டேய் இல்லைடா நான் மாப்பிள்ளையா இருக்க விரும்பலடா, மனுஷனா இருக்க விரும்புறேன்னு. திஸ் யூ கேன் டேக் இட் ஆஸ் சேயிங் எனக்கு உன் ஜாதி முக்கியம் இல்லை, எனக்கு மனிதத்துவம் தான் முக்கியம்னு நீங்க எடுத்துக்கலாம்.
அடுத்த வார்த்தை தான் நான் தேவன்டான்னு வரு. அது அது கான்ஃபிளிக்ட், அது கான்ஃபிளிக்ட் தான். I see. And some of the இது தெரியல, இது கிராமங்கள்ல சகஜமா இருக்கும்னு நினைக்கிறேன். The slurs he uses இல்ல, அதுவும் தான் நேசிக்கக்கூடிய இந்த ராதா கேரக்டரையவே போயிட்டு வரும்போதெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஒரு மாதிரி வார்த்தை வழியா. இல்ல அது பிரிவிலேஜ் தான். அது அந்த அந்த அது கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் மேல் பிரிவிலேஜ். பஞ்சாமழகம் வந்தா கிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அதற்ற ஒரு தன்மை இருக்குல்ல மேலோங்கி. வெறும் வயசு மட்டும் இல்ல, கிளியர்லி யுவர் ஹைரார்க்கில நீங்க இருக்கிற ஒரு குவாலிட்டி தான். அதுதான் நம்ம அது கண்டிப்பா கிராமங்கள்ல இருக்கு. நீங்க அதை சேரிட்டபிளா பார்க்கணும்னா அதை அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதாவது கிராமத்துல இவ்வளவு அழகு இருந்தாலும் இந்த 2 கேவலமான விஷயங்கள், அதாவது வறுமையும் ஜாதியும் இருக்குன்றதை அவர் காட்சிப்படுத்தினதா நம்ம சேரிட்டபிளா எடுத்துக்கலாம். இல்லட்டா அது அதை நம்ம பார்க்குற விதத்துல தான் இருக்கு. இல்ல அவர் அதை நியாயப்படுத்தியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். அது நம்ம பார்க்குறவங்களை பொறுத்தா அது நம்ம புரியுது. இந்த படம் எனக்கு இன்னொரு ஒரு சிக்கலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வடிவுக்கரசி கேரக்டர் இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு வில்லியாக தான் பாக்குது. அது அப்படிதான் ப்ரொஜெக்டும் பண்ணுது. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பொம்பளாடாவ அப்படின்றது தான் கடைசி வரைக்கும் மனசை மாத்திக்கல. இன்ஃபேக்ட் லாஸ்ட்ல ஒரு போடுற ட்விஸ்ட் அவன் மேல இன்னொன்னு தூக்கி ஒரு அடிக்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் தான் அது. அப்படிதான் அந்த படம் ஹேண்டில் பண்ணுது. பாவையா சிவாஜி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான். பட் ரொம்ப யோசிக்க போனா அவங்களுமே ரொம்ப பாவமான ஒரு பெண் அப்படின்ற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சது ஒரு டைம்ல. ஏன்னா இவர் சொல்றாரு, நான் இந்த குடும்ப மானம் கௌரவம், எனக்கு இந்த கௌரவம்ன்றது ரொம்ப ஜாதி அசோசியேட்டட் வேர்டு இல்லையா. அடிக்கடி இவர் சொல்லுவார், நான் எல்லா இடத்துலயுமே நான் கௌரவத்துக்காக இதை பண்ணேன், குடும்ப கௌரவத்துக்காகன்றதுக்காக இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதே வடிவுக்கரசியை குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு இல்லையா. அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல குடும்ப கௌரவத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை தொடவே இல்லை, அது என்ன வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு. எக்ஸாக்ட். அதுவும் அது கூட பரவாயில்ல, தொடல சரி ஓகே, 20 வருஷம் பேசவே இல்லைங்கிறாரு. நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேசியிருப்பேனா அப்படின்றாரு. அப்போ எனக்கு சடன்லி ஐ அம் லுக்கிங் அட் ஹிம், நாட் சோ சிம்பத்தட்டிக் ஐஸ். ஏன்னா அதுக்கப்புறம் சத்யராஜோட ரிவீல் என்னவாக இருக்குன்னா, அதுல கன்சென்ட் இருந்துச்சான்ற ஒரு குழப்பமே நமக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் இவளை பத்தி பேசுற விதம் பாக்குற விதம் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வன்மமா ஒரு மாதிரி உக்கிரமா இருக்கு. நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளே நீங்க பாத்தீங்கன்னா திங்ஸ் லைக் கன்சென்ட் இந்த மாதிரியான வார்த்தைகளே அப்ப புழக்கத்துல இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த பிரிசம் நம்ம உட்கார்ந்து என்ன நினைக்கிறீங்க, அவங்க விருப்பத்தோட சத்யராஜோட இருந்ததாக நீங்க பாத்தீங்களா இல்ல அபியூஸ்? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க சொல்லும் போதே இடத்துல சொல்லுவாங்க, ஆமா நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தனோட படுத்துட்டேன், குழந்தையோட வந்துட்டேன், அதுக்காக என்ன வாழ்க்கை போற தண்டிப்பியான்னு ஒரு இடத்துல அவங்களே சொல்லுவாங்க. ஆன் ரெக்கார்ட் ஷி சேஸ். சோ இட் டசன்ட், அது ஒரு அபியூஸ் மாதிரி எனக்கு அது தெரியும். அப்படி நீங்க நினைக்கல? ஓகே. அதுக்கப்புறமா இவர் நான் இல்ல அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கூட நான் பேசல அப்படின்னும் போது, எப்பேற்பட்ட ஒரு மனுஷனால ஒரு பொண்ணோட அப்போ இது அப்ப நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறது அவங்களுக்கு பெட்டரான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கும் இல்லையா. அப்போ உன்னை நான் எப்படி ஒரு என்ன சொல்றது, இவரை போட்டுருவாங்க. ஆக்சுவலி நீங்க ஒன்று கவனிச்சிங்கன்னா, இந்த படம் இவர் சார்ந்து நம்ம நிக்க வைக்க அங்கங்க தூண்டுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ராதாக்கு ஒரு கேரக்டர், ஒரு ஆள் இவருடைய அருமை பெருமை எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் யாரு தெரியுமா, அவர் வந்தா அப்படியே நடுங்கும், அவர் இதை தூக்குனா வேற லெவல்ல இருக்கும், அதை தூக்குனா வேற லெவல்ல இருக்கும்னு பேசக்கூடிய இந்த கதாபாத்திரம் இந்த படம் எந்த இடத்துலயுமே அந்த பெண் சார்ந்து நின்ற மாதிரி எனக்கு தெரியல. வடிவுக்கரசி சார்ந்து கண்டிப்பா இல்ல. அதாவது அவங்க வில்லி தான் அப்படின்றதுல அந்த படம் ரொம்ப கிளியரா இருக்கு. அது அதுக்கு ஷேட்ஸ் ஆஃப் கிரே இல்ல. எங்க ஒரே ஒரு இடத்துல அதை ஹியூமனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க அதாவது அவங்க பிள்ளைங்க கிட்ட கூட அந்த அந்த இமோஷனை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஜனகராஜ் கூட ஒரு சீன் இருக்கும். அவர் சுண்ணாம்பு கேட்பாரு, அப்புறம் கொஞ்சம் வெத்தலை இருந்தா கூடன்னு கேட்பாரு, அப்புறம் பாக்குறதுக்கு கேட்பாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்ப அவர் வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸ்க்ரீன் பிளே ஒரு விதமா மூவ் ஆகும். இதுக்கு தான் வச்சிருக்காங்க போல் இருக்குன்னு பார்த்தா அது அதுக்கு இல்லை, வேற ஒரு இடத்துக்கு வரும். நீங்க இவரு அந்த பொண்ணோட ஜனகராஜோட ஒய்ஃபோட இந்த வே ஹி ஃப்ளர்ட்ஸ், இப்போ சிவாஜி கேரக்டர் அது காமெடி நம்ம நினைப்போம். ஆனா அது இல்லை, அதுதான் பிளாட் டர்னரு. ஏன்னா இவன் தான் போய் ஜனகராஜ் தான் போய் அந்த மேட்டரை பத்த வைக்கிறான். அவன் இல்லைன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா ஷி வுட் நெவர் ஹேவ் நோன், தெரிஞ்சிருக்காது. ஸோ அது ஆக்சுவலா காமெடி இல்லை, இட் இஸ் இன்ட்ரின்சிக்கலி நீடட் ஃபார் த திங். ஸோ அது அந்த சீன்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன இத்தனை வருஷம் தாயா பிள்ளையா பழகிட்டு என்ன என்கிட்ட சொல்றல எனக்கு சொல்லு அப்படின்வாங்க. அது டப்புன்னு நம்ம என்ன வடிவுக்கரசி இப்படி பேசுதேன்ற மாதிரி ஒரு சாஃப்டனிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அதை தவிர ஐ திங்க் கிளியர்லி, ஏன்னா யோசிக்க போனா எனக்கு எந்த கேரக்டருமே ஒரு படம் ரொம்ப கேவலமான ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பா இருக்கும்னு வச்சுக்கலாம் பார்க்கும்போது.
இப்போ இந்த பொண்ணை பத்தி யோசிக்கும் போது இப்போ வடிவகரசி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க போனா ஆமா கடுமையான வார்த்தைகள் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க வீட்டுல கான்ஸ்டன்டா அவங்க பக்கத்துல ஒன்னால உட்காரவே முடியாது. அப்பேற்பட்ட அது ஒரு கேரக்டரிஸ்டிக்கா தான் இருக்கே ஒழிய அண்ட் அதில் ஒன்று பார்த்தீங்களா, நம்ம இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் பேசுகிறோமே, வடிவகரசியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாரு. அவங்க ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கிரெடிட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அவங்களை காமிச்சிருப்பாங்க. ஷீ இஸ் ரிலேட்டிவ்லி a young girl. அப்சல்யூட்லி ரைட். அவங்கள காட்டும் போது நம்ம இன்னைக்கு ஏதோ ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பட் ஷியர் பாடி லாங்குவேஜ், ஷியர் டயலாக்ஸ்லேயே வந்து கூட சந்தேகம் வரல. ஐ மீன் அவங்க அதுக்கு முன்னாடி தானே இது பண்ணாங்க சிகப்ரோஜாக்கள். அதில் ஷீ இஸ் அ கிளாமரஸ் ரிசப்ஷனிஸ்ட். From there to here, the transformation is just... She was great in the film. அவங்களுக்கு எழுதப்பட்ட dialogues were terrific in the film. And I kept thinking throughout the film, dialogues எல்லாம் சும்மா செதுக்கி ஃபீல் பண்ணி there is humor and wit almost in every single line. அதில் ஒன்று பாருங்க, அந்த டயலாக் ரைட்டிங்கில் அவ்வளோ கவிதைத்துவம் இருக்கும், அவ்வளோ அந்த வட்டார வழக்கு இருக்கும். ஆனாலும் சில இடத்துல என்னன்னா, இப்போ அவர் வந்து ஏமா நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னும் போது ஒரு பொண்ணு வந்து ஏங்க நான் என்ன பாட்டு பாடுற லெவல்லையா இருக்கேன் அப்படின்ற லெவல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, அவுட் ஆஃப் த ப்ளூ. ஒரு இடத்துல வந்து அந்த அந்த பரிசலை இழுத்துட்டு சரி போங்கன்னு மன்னிச்சு விட்டு வராருல்ல, ராதா வீட்டுக்கு வரும்போது அதை சொல்லுவா, எனக்கு தெரியும் நீ பார்க்க தான் ரஃபான ஆளு அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவா. லைக் நீங்க கிராமத்துல போய் இருந்தீங்கன்னா அது அது அப்படிதான் பேசுவாங்க. அது அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ எந்தெந்த இடங்கள்ல இது ஒரு இயல்பா என்ன எப்படி இருக்கும்ன்றது அதை கேப்சர் பண்றாங்க. பட் எந்தெந்த இடத்துல எல்லாம் வாங்க ஒரு ரைட்டரா இறங்கி அப்படின்னு ஒரு வேலையை ஒன்று செய்யும் போது அதான் அது ஆல்சோ நாம தான் சொல்றேன்ல, இட்ஸ் a stereotype to just say இவர் வந்து இங்க இருந்து அதை எடுத்துட்டு போனாருன்னு. ஆல்சோ இந்த பாரதி ராஜா பிட்ச்னு ஒன்று இருக்கு, விச் இஸ் மிட்வே, அதாவது அந்த ஆர்ட் சினிமாக்கும் கமர்ஷியல் சினிமாக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று அவர் ஆக்குபை பண்ணுவார், விச் வேற யாரும் அங்கே அந்த ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சில இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அசிஸ்டன்ஸ் வந்து ஏன் நீங்கள் இந்த படத்தை அவருக்கு போட்டு காட்டல, இல்லை ஏன் அது அப்படின்னு ஏதாவது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நம்ம கமர்ஷியலாக படம் எடுக்கிறோம், அவர்கிட்ட எப்படி போய். தட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் திங் டு சே ஆஃப் அ மேன் வாஸ் கிவன் சோ மெனி சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ். அவர்கிட்ட அப்போ அவர் கமர்ஷியல் படம் எடுக்கலையான்ற கேள்வி இருக்குல்ல, அது ஏன் மக்கள் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, பிகாஸ் அவரோட ஸ்பேஸ் ஒரு தனி ஸ்பேஸ். நீங்கள் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த படத்தில் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அதான் சொல்ல, இந்த பாரதி ராஜா தனம்னு ஒன்று இருக்குது அவருக்குன்னே, இந்த சூரியகாந்தி பூக்கள், வெள்ளை ஏஞ்சல்ஸ், இது ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு தான் அவர் வந்து அந்த ஆர்ட் சினிமா உடைப்பார் நடுவில். இதெல்லாம் வச்சு இப்போ இந்த படத்தில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்திருப்பார். பட் there are two instances. ஒன்று அந்த ராதாவோட ஏதோ ஒரு செகண்ட் என்கவுண்டர் நினைக்கிறேன். அப்போ அவர் சிரிச்ச உடனே ஸ்லோ மோஷனில் அவரை நோக்கி ஓடி வர மாதிரி வச்சுருப்பார், 2 ஷாட் வச்சுருப்பார். தட் இஸ் இம்மீடியட்லி பிரேக்கிங். அந்த இடத்துல படம் வந்து உடஞ்சிடும் டப்புன்னு. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து அப்படியே ஒரு சத்யஜித் ரே படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது திடீர்னு இல்லை இது பாரதி ராஜா படம்னு ஒன்று வைப்பார். த செகண்ட் டைம் இட் டஸ் இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். அதாவது அது இந்த மார்டின் ஸ்கார்செஸி மீம் ஒன்று போடுவாங்களா, இதாண்டா சினிமான்னு, அந்த இது ஒன்று இருக்கும். இவங்கள வந்து ராதா வந்து ஜனகராஜ் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் அடிப்பாங்க, அவங்க நடு ரோட்டில் வச்சு அடின்னு அடிப்பாங்க. இப்போ கட்டு ராதாஸ் வெளியே எஸ்டாப்ளிஷிங் ஷாட், ராதாவோட வீடை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ உள்ள கேமரா போகுது. You are expecting this woman to be devastated, heartbroken. Absolutely, because I certainly am. நான் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணை இப்படி நடத்திருக்காங்க, ஒருத்தன் கூட காப்பாற்ற வரல, பேசல, எதுவுமே வரல, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. என் புருஷன் நீ வச்சிருக்கியாடி, என் புருஷனை நீ வச்சிருக்கியாடி அடின்னு அடிக்கிறாங்க. நவ் இப்போ அவங்கள காட்ட போகிறாங்க போது பாவம் இது ஏதாவது தூக்கில் தொங்கிற போகுதுன்ற அவ அப்படியே உட்காந்துருப்பா, ஸ்லோவாக சிரிக்கிறா. சிரிச்சுட்டு என் புருஷன் நீ வச்சிருக்கியாடி, என் புருஷன் நீ வச்சிருக்கியாடின்னு வரும். அவன் மேலே மலர்த்துவாங்க. அந்த தொடப்பத்தில் அடித்தது வந்து அவன் மேலே பூத்தூற மாதிரி வச்சிருப்பாரு. டிப்பிக்கல் பாரதி ராஜா. பட் யூ டிட் நாட் see that coming at all. மேஜிக்கல் திங். அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்க? லைக் ஹவு கம் அதில் கொஞ்சம் கூட பாதிப்பே இல்லாத அளவுக்கு அவங்களால எப்படி இருக்க முடிஞ்சது? See, it's basically validation. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க, நம்ம இந்த சாங் வரும்போது
வெட்டி வேறு வாசம் வரும்போது ஐ வாண்ட் திஸ் மேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. ஆனா இது எப்படா வெளியே சொல்றது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஊரேக்கு முன்னாடி எல்லாரையும் வச்சு நீ என் புருஷனை வச்சிருக்கேன்னு அவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணது இதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. அப்படிதான் அப்ப மறுபடியும் அவர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி என்ன கேட்டாங்க, ஆமா நான் உன்னை வச்சிருக்கேன்னு கோவத்துல சொல்லிட்டேன் அப்படின்னும் போது இவங்களோட கேள்வி ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி ஆணித்தனமா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னியா இல்ல ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொன்னியா அப்படின்னுவாங்க. அண்ட் இல் பி லைக் இது என்ன மாதிரி கேள்வி, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் இப்போ உனக்கு? அதுதான் திருப்பி ஜெயிலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஷீல் சே அட்லீஸ்ட் இப்பயாவது சொல்லு நான் மனசுல இருக்கேன் நான். ஏன்னா இஃப் யூ சே எஸ் தென் நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். நான் ஜெயிலில் இருந்தாலும் ஒன்று தான், வெளியே இருந்தாலும் ஒன்று தான். ஃபார் மீ நீ ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா மை ஹார்ட் வில் பி ஃப்ரீன்றதா அங்கே திருப்பி ரிஃப்ளெக்ட். இவ அந்த நீங்கள் ஜெயிலுன்னு சொல்றதுனால இவ பண்ணக்கூடிய ஒரு கொலை, அதுவும் என்ன சொல்றது, சிவாஜி அவங்களுடைய குடும்ப மானத்தை குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு இன்னொரு ஒரு கௌரவ கொலை அப்படின்னு சொல்லலாம் அது இல்லையா? ஏன்னா அவன் சத்தியமா அவன் இங்க வந்துட்டு நான் யாரையும் கொலை பண்ண போறேன், அவளை ரேப் பண்ண போறேன், அவன் இந்த மாதிரி இன்டென்ஷன்ஸோட எல்லாம் எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஒரு சம்பவம் நடந்துச்சு 20 வருஷம் முன்னாடி. ராதாவோட கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சீங்கன்னா அவ கௌரவத்துக்காக கொலை பண்ணல, இவரோட கௌரவத்துக்காக. அவரோட கௌரவத்துக்காக கூட இல்ல, அவருக்கு கௌரவம் முக்கியம். ஆமா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹிம், அதுக்காக பண்றாங்க. புரியுது. அவங்களுக்கு கௌரவன்ற கான்செப்டே கிடையாது. அவங்க வந்து ஒரு பஞ்சம்பளைக்கு வந்தவங்க. உண்மை. அவங்களுக்கு த லவ் ஆஃப் மை லைஃப், அவருடைய உயிரே இதுல தான் இருக்கு, இது போச்சுன்னா அவர் உடஞ்சு போயிடுவாருன்றது அவருக்காக பண்ற கொலை. அவங்க பேசிக்கா அவருக்காக பண்றாங்க. அது பண்ண உடனே தான் இவருடைய கம்ப்ளீட் ஃபுல் அக்செப்டன்ஸ் அந்த இடத்துல தான் இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ், now you are truly mine. Now that you have protected my honor, baby. Yeah. I think we can be a little forgiving. But no, it's okay. I like it. I like the fact that அந்த படம் இந்த ஒரு கோடு ஒன்று வரையுதுன்னா நீங்க கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் நான் கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் எனக்கு அது இல்ல, நான் கோட்டுக்கு அந்த பக்கமே இல்ல. அந்த பக்கம் you do see it as worthy of forgiveness in some level, இல்லையா? For two reasons. Because I am not 100% sure what went on in the minds of the filmmaker. ஏன்னா அவரே பயங்கர கன்ஃப்ளிக்டடா தான் இருக்காரு. ஸோ அவர் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியும் இன்னொரு நேரத்தில் ஒரு மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிப்பிக்கல் காஸ்டிஸ்ட் ஃபில்ம் மேக்கர் இருக்காருன்னு வச்சுங்களேன், நமக்கு தெரியும் there are some those people out there, right? அவர் இந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா கிளியராகவே இந்த படம் வந்து நம்ம வந்து இதை பாராட்டுக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். இது அங்கிருந்து வரலன்றது ஒண்ணு. இன்னொன்னு, அன்னைக்கு 85ல இருந்த லென்ஸ் ஆஃப் ஹவு டு see a சினிமா ரொம்பவே மாறிடுச்சு. நம்ம மனுஷனா மாறி இருக்கோம். ஸோ டெஃபினெட்லி இதுல காஸ்டிஸ்ட் ஆங்கிள்ஸ் இருக்க தான் செய்யுது. ஹீரோவே காஸ்டிஸ்டா தான் காட்டியிருக்காங்கன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அட்லீஸ்ட் நீங்க அவர் மனம் திருந்தினான்னு நினைச்சீங்க, நான் அவர் திருந்தினாதான் நினைக்கவே இல்லை. அவர் எந்த இடத்துலையுமே அவர் திருந்தினா அந்த இடத்துல ஐ திங்க் both the writer and the director have been conflicted in that thing. அப்படின்னா எனக்கு ஏன்னா you would think that அவன் எப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணிட்டானோ, தன்னோட குடும்பத்திலேருந்து ஒரு பையனும் அந்த பெண்ணும் ஒன்னா வாழறதுக்கு தகுதி உள்ளவங்கன்னு முடிவு பண்ணிட்டானோ, அதன் பிறகு சரி ஓகே அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஏன்னா அதுதானே அவனுக்கு மனமாற்றம் அங்கதானே. இல்ல அவர் மாறலன்றது ரொம்ப டெலிபரேட்டா காட்டுறாங்க. நீயுமே உன்னோட உறவினர்கள் மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற அந்த இடத்துல. அவங்க எல்லாம் அருவா வச்சு நான் வெட்ட போறேன்னு சொல்லிட்டு கேஷுவலா மீல் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவருமே அருவா வச்சு வெட்டுறதுக்கு தானே போறாரு ஒரு நிமிஷம் இல்லையா? எஸ். What is your favorite song from this film? That is good luck picking one. இல்ல ஆக்சுவலி ராசாவே உன்னை நம்பி வந்து அது வந்து அந்த பாட்டை ஃபுல்லாக ஃபில்ம் பண்ணல. தேர்ஸ் ஒன்லி ஐ திங்க் த பிகினிங் ஆஃப் த பல்லவி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லிரிக்ஸ் சந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேருன்ற அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். லிரிக்கலி ரொம்ப இதுவாக மெட்டாவாக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க டு த சிச்சுவேஷன், அவங்க இருக்க சிச்சுவேஷன். அப்படி பார்த்தா அந்த சாங் தான். பட் எந்த சாங்கை நம்ம வெட்டி வேறு வாசம் அகேன் இஸ் பாட்டு இல்ல. அண்ட் அதுவா இருக்கட்டும், பூங்காற்று ஆஃப் கோர்ஸ், அந்த நிலாவை தான், இது எல்லாமே இல்ல. ஐ லவ் ஹவ் போக போக இது பெட்டர் ஆயிட்டே போகுது இந்த பாட்டு எல்லாமே. இட்ஸ் a far cry from the இன்னொன்னு சுது, as a filmmaker நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறது the way the scenes flow into each otherல இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அதை பண்றதுக்கு. அதாவது
நிலாவை தான் சாங்க்கு ஜஸ்ட் முன்னாடி அவனை போட்டு வந்து வெளுன்னு வெளுத்திருப்பாங்க. ஏன்னா அவன் ட்ரௌசரும் ஷர்ட்டும் போட்டு வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து குச்சி எடுத்து அடின்னு அடிச்சிருப்பாங்க. அவன் அந்த சீனே பார்க்கறதுக்கு பயங்கர இதுவாக இருக்கும். வந்து உட்காருவான், உட்காந்து இவகிட்ட பேச மாட்டான் அவன் லவ்வர்கிட்ட. ஏன்னா அவன் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பான். ஆமாம், ஏன்னா நீ வாங்கி கொடுத்த, நான் சொன்னேன் சட்டையை போட மாட்டேன், நான் போட்டால் எங்கள் அத்தை அடிப்பான்னு சொன்னேன், நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவமாக இருப்பான். In 10 seconds, we are in semi-erotic territory. It's an erotic song. What a strange non-commercial idea to say, உனக்கு பிடிச்ச நிலா நான் கையில கொண்டு வந்திருக்கேன், தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிலாவா மாறி. I mean, there is no way any commercial filmmaker is going to do that, right? Yeah. அதான் அந்த ஆர்ட்டுக்கு போயிட்டு அந்த ஆர்ட்ல இருந்து அப்படியே எராட்டிக்காக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலி இதுதான் நம்ம கஷ்டமா இருக்கும். நம்ம நீங்க இந்த பூங்காற்று திரும்புமாக்கு முன்னாடி ஒரு சாங் இருக்குமே, அந்த பாட்டுல ஆக்சுவலா என்னன்னா இவர் பாட ஆரம்பிப்பாரு, அந்த ஒரு எசப்பாட்டு திரும்பி காதுல கேட்கும். முதல்ல அறிமுக காட்சியில சொல்றீங்க, அந்த எடுத்த உடனே first time when he hears her voice singing, நீங்க அப்ப சொல்றீங்க first time வந்து இல்ல, first time வந்து is when she comes ashore with her father. இல்ல அப்ப பேசுவாங்க, அதுக்கு அப்புறமா அவங்க பாடுற மொமெண்ட் சொல்றாங்க. அந்த பாடுற மொமெண்ட் அவ பாடிட்டே வருவா, இவர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். அந்த அங்க வேலை செஞ்சிருக்க பொண்ணுங்கள்லாம் கேட்பாரு, நீ பாடினியான்னு. அப்பதான் அந்த ஒரு பொண்ணு சொன்னேன், ஏமா நான் என்ன பாடுற லெவல்லையா இருக்கேன்னு ஒரு பொண்ணு கேட்கும். ஆக்சுவலி தென் ஹீ வில் பார்த்தா ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அந்த கஞ்சி பானைகளை வச்சு வர இது ஒன்று வரும். இவர் நேராக அதை நோக்கி இதுதான் இந்த பொண்ணு தான் பாடுது அப்படின்ட்டு நேராக போவர், பார்த்தா அது அவங்க ஒய்ஃபு. கூடுன்னு ஓடி வருவார். அவர் காமெடி, அவர் வந்து ஓடி வருவார். அந்த அம்மா என்ன இந்த ஆள் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காருன்ட்டு பின்னாடியே வரும். தட் லீட்ஸ் இன் டு அ ஹியூமிலியேஷன் சீன் ஃபார் ஹிம் வேர் ஷி வில் கம் அண்ட் சே என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்லா. அவர் சொல்ல எல்லாருக்கும் ஒரு மூட்டை நெல் ஜாஸ்தியாக கொடுக்க சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆள் யாரு இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு, அந்த ஆளே எனக்கு வாக்கப்பட்டு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தான். It leads to humiliation, but it started out as a comedy scene. And the flow இருக்குல்ல, the way they flow from scene to scene, almost forgotten that. ஒரு செகண்ட்ல மறந்துரும். நம்ம இமிடியட்லி நம்ம வந்து இவரோட ஹியூமிலேஷனுக்குள்ள போயிடுவோம். இந்த ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஹியூமர் டு ட்ராஜடி டு எரோட்டிசிசம் டு கரெக்ட். இன்னொரு ஒரு இடத்துல அந்த கொலை ஸ்டார்ட் ஆகும்போது the film just shifts to thriller mode like this. In fact அந்த கால் அந்த வெறும் அந்த ரெண்டு காலை நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். நமக்கு எப்படி ஒரு கிராமத்து படத்துல he switched. இளையராஜா is one of the மறுபடியும் what a strange idea இல்ல, ஒருத்தி வந்து வாயை வச்சிட்டு அவனோட காலை கடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ஐடியாவே. see வறுமை, because the chain means so much. அது அப்படி என் உயிரே போனாலும் நான் உன்னை அதை எடுத்துட்டு போக விட மாட்டேன்ற அளவுக்கு அந்த காலை கடிச்ச அளவுக்கு வறுமை. And it's straight out of an Agatha Christie novel idea மாதிரி தான் இருக்கும். அது எப்படி ஸ்விட்ச் பண்ணாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி சீன் இதுங்க ரெண்டும் விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க, லவ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அங்க ஓடி போய் பார்க்கலாமா, இதை ஓடி போய் பண்ணலாமான்னு. In 1 second it just shifts to a thriller and it shifts so convincingly. அந்த மியூசிக் மாறும். ஒரு he will switch to rhythm. அது வரைக்கும் ஃப்ளூட்ல இருப்பாரு, because that guy is a flautist. அது வரைக்கும் ஃப்ளூட்ல இருந்தா ஒரு செகண்ட்ல ரிதம்க்கு மாறும். அது மாறின உடனே நமக்கு பயம் வந்துடும். That shift again is such great filmmaking. Like this is a master just showing you how good he is. எனக்கு தோணும் போதெல்லாம் I shift genres in the film அப்படின்ற மாதிரி தான். அது ரொம்ப கஷ்டங்க. ஒரு நிமிஷம் you are thinking இது ஒரு ஏஜ் கேப் ரொமான்ஸ் படம் அப்படின்றது மட்டும் தான் you are thinking. ஆரம்பத்துல for sure there is no reason to think anything else. Technically if you analyze it you understand why it's happening, right? Because there you have this, அதுல வந்து நல்ல ஒயிட் ஷாட்ஸ் வச்சு அழகா மலைகளையும் இதையும் காமிச்சிட்டு டப்புன்னு கேமரா வந்து ஒரு கால்கள் மட்டும் ஒரு சஜஷன் ஒரு ஒரு புதர் அது உள்ள வந்த உடனே அந்த பியூட்டிஃபுல் ட்ரீஸ்லாம் போயிட்டு புதருக்கு போயிடுவாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் மேட்டர். அதனால தான் நீங்க ஷிஃப்ட் ஆறீங்க, ஆடியன்ஸா நீங்க ஷிஃப்ட் ஆகுது காரணம் டெக்னிக்கல் சாய்ஸஸ் தட் தேர் மேக்கிங். ஸோ இட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு ஜானர் ஷிஃப்ட் நம்ம பார்த்துருக்கோமானே எனக்கு தெரியல. எனக்கு அப்படி ஒரு படம் மாறி இருக்கா. அண்ட் கொஞ்ச நேரம் அதை சஸ்டெயின் பண்ணுது, கொஞ்ச நேரம் உட்காருது அந்த ஐடியாலேயே. அது வே தே ட்ரீட் த டெத். அவங்க அதாவது அவங்கள பார்த்த உடனே மாண்டேஜ் ஷாட்ஸ், ஊர்க்காரங்க ஓடி வர்றது, அந்த montage was so well done, right? Yeah. I mean இந்த தேதிக்கு இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டிவைஸா ஆயிருச்சு. அதாவது அவன் ஃப்ளூட்டை தூக்கி போட்டதுல இருந்து கீழே விழுகிற வரைக்கும் மாண்டாஜ். கரெக்ட். அண்ட் அதோட ஃபுல் ஆர்ஆருமே இஸ் a flute, a single flute without any accompaniments. Yeah. If I knew music any better I might even have found out exactly என்ன பண்ணிருக்காரு. அதுக்குள்ள வேற ஒரு வேலையும் கண்டிப்பா பண்ணிருப்பாரு. கண்டிப்பா. இல்ல மியூசிக்கலா பேசணும்னா தனியா பேசணும். அது படத்தை பத்தி ஃபுல்லாவே பேசணும்.
நிறைய டயலாக்ஸ் அன்னையிலேருந்து இன்னுமே பாப் கல்ச்சர்லேயே உட்காந்துருக்கு. அவரோட அப்பா ரொம்ப சீரியஸா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பாருங்க, அவரை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா அது ஒரு தீம் படத்துல, அதாவது திஸ் மேன்ஸ் அசோசியேஷன் வித் த ட்ரூத். ஏன்னா அவருடைய சீன் ராதாவோட ஆரம்பிக்கும் போது நான் ஒரு உண்மை சொல்லணுமான்னு ஆரம்பிப்பாரு. அந்த உண்மை என்னன்னா இந்த பெரிய வீட்டுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன, இவருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்றது அந்த ஒரு உண்மையை சொல்லணுமான்னு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆருக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு போயிடும். ஹவ் கூல் தட் ஒரு பெரிஃபரியில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு அதுக்குள்ள லெட்ஸ் கிவ் ஹிம் சம் போயட்ரி டு வொர்க் வித், யூ நோ, சம் க்ளோஷர். Would you encourage people to revisit this film? No brainer. Of course, especially filmmaking. But இன்னைய தேதிக்கு இப்போ நம்ம let me put it this way, இப்படி ரீஃப்ரேஸ் பண்றேன். இன்னைக்கு முதல் மரியாதையை பார்க்க போறவங்க இன்னிய லென்ஸ் வச்சு தான் அதை பார்க்க போறாங்க, இன்னிய லென்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க எல்லாமே இல்லை. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? What would you tell them? That to hopefully they have the common sense to delineate. அது எதை பிரித்து பார்க்கணுன்றது நம்ம தான் பிரித்து பார்த்துக்கணும். அது வந்து எனக்கு ஒன்று நல்லா தெரியும் என்னன்னா, இது ஜாதி பெருமைக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. நம்ம ஜாதி பெருமையை நிலைநாட்டுவோம் அப்படின்றதுக்காக அது எடுக்கப்பட்ட படம் மாதிரி எனக்கு கண்டிப்பாக தெரியல. அதில் ஜாதிய கோட்பாடுகள் இருக்கா, அங்கங்கே அது க்ளோரிஃபை ஆதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குது. அது அகேன் ஐம் சேயிங், இவ்வளோ தூரம் வந்து இதை வைக்கணும்னு வச்சாங்களா, இல்லை வந்து அது நமக்கு அப்படி தோணுதா, ஒரு 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 இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு அப்படி தோணுதா, இது ரெண்டுமே இருக்கு அதில். பட் இது இட்ஸ் நாட் an innocent film. It is not. It does. லாஸ்ட் வரைக்குமே இவர் இந்த கௌரவம் அதை வச்சுட்டே சுத்திட்டு இருக்காங்க. And we know the pitfalls of that idea, இல்லையா? இன்ஃபேக்ட் இப்போ அவங்க நான் ஒரு தேவன்டான்னு அவர் சொல்லிட்டு போறாருல, அது இன்னைக்கு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் ஈவன் சென்சார் போர்டு will allow you to say the cast name. நம்ம இப்ப வர ஜாதிய படங்கள்லயே நம்ம ஜாதிக்கு ஒரு பெருமை இருக்கு, நம்ம இதுக்கு ஒரு யாருமே இப்ப பேர் சொல்றது கிடையாது. ஐ டோன்ட் see அட்லீஸ்ட் ரீசென்ட்லி வர்ற இதுல வந்து எக்ஸாக்ட் ஜாதியோட பேரை சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நடந்திருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. அதனாலதான் நமக்கு இப்போ ரிவிசிட் பண்ணும்போது அது சொல்லும் போதே நமக்கு முகம் சுளிக்கிறோம்ல, அது கேட்கும் போதே உடனே சரி இல்ல இத கேக்குறவங்க எதுவும் நம்ம ஏதோ அந்த ஜாதியை சொல்றோம்னு நினைச்சுக்க போறாங்க. அது இல்ல, எந்த ஜாதியோட எந்த ஒரு 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 ஆதிக்க நிலையில இருக்கக்கூடிய இல்லையா, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தரை சார்ந்து ஒருத்தங்க கீழே ஒரு மாதிரி தரக்குறைவா நடத்தப்படும் போது அந்த படம் அதை சார்ந்து நிக்காம இருக்கிறது அவசியம் சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த படத்துல சிவாஜி அவருடைய ஒரு கேரக்டரை நீங்க ஒரு எப்படி பாத்தீங்க? ஒரு டிராஜிக் ரொமான்டிக் ஹீரோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா? எனக்கு ஸ்ட்ரேஞ்ச்லி எனக்கு வந்து அவர் ரொம்ப பெருந்தன்மையா தன்னை அந்த இயக்குனர் கையில கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது வந்து அவர் ஒத்துக்கிட்டாதான் அது நடந்திருக்க முடியும். ஏன்னா அவர் வந்து இல்லை நான் சிவாஜி தான் அப்படின்ற ஒரு இடத்துல நின்றுந்தாருன்னா அது நடந்திருக்காது. அவர் ரொம்ப பெருந்தன்மையா அது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் போய் நடிச்சுலாம் காட்டுவாராம், அன்திங்கபிள்ல சிவாஜிக்கு போய் நடிச்சு காட்டுறதுங்கிறது. கமல்லாம் அவங்க எல்லாம் ஒரு இன்டர்வியூலயே சொல்லுவாங்க, ஆமா அவர்கிட்ட நடிச்செல்லாம் காட்டு. ஆனா அவர் ரிப்போர்ட்டட்லி இப்போ நம்ம இவர் இளவரசோட இன்டர்வியூல இருக்கு, இளவரசு வந்து அதில் போட்டோகிராஃபரா நடிச்சிருப்பாரு. அவரோட இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு, அது மாதிரி நடிச்சு காட்டுவாரு. அவர் வந்து அது ஒண்ணு பண்ணி அதை திருப்பி பண்ணு அப்படின்னு வரான். இவரும் வந்து அது ஒண்ணுமே அது எப்படின்னா அப்படின்றது அவரும் திரும்பி பண்ணி காட்டுவாராம். பிகாஸ் அவர் இதே மாதிரி நான் பண்றேன், நீ பண்றது நல்லா இருக்கு, என்கிட்ட இருந்து புதுசா ஒன்ன நீ வாங்குற அப்படின்னு அவரு அதை புரிஞ்சுக்கிட்டு அவரு எஸ் கமான் போர்டு. அது ஒரு பெரிய விஷயம். அது அண்ட் தன்னுடைய வயசை பிளே பண்ண ஒத்துக்கிற ஒரு மனநிலை ஒண்ணு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த படம் பூரா டிஃபைன் பண்ணுது. ஆமா நீ வயசானவன் அண்ட் வித்தவுட் அந்த விக் அதெல்லாம் இல்லாம. ஏன்னா அந்த கதை இப்போ நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், 4-5 முறை சொல்லிட்டாங்க அது நிறைய பேர் அதில் இன்டர்வியூஸ்ல. ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் விக்கு நல்ல பெரிய இந்த செருப்பு அதெல்லாம் போட்டு தான் வந்திருக்காரு. தென் இது என்னடா இது இப்போ ஒண்ணுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு இவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாராம் பாரதி ராஜா. இது என்ன இது கேமரா இல்லையா பார்க்குறேன், வியூ ஃபைண்டரில் எனக்கு நத்திங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ, இந்த படமே இப்போ இனிமேல் எப்படி எடுக்க போகிறேன்ற போது இவரை வேற எதுக்கோ எதாச்சியா பார்க்க போயிருக்காங்க. இவர் வெளியே வந்து இதே மாதிரி பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவர் அவரை பார்த்து யோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் அங்கே முடிவு பண்ணி அவர்கிட்ட வந்து அண்ணன் இந்த மாதிரி அப்படின் போது, எப்பா இது முதல்ல சொல்லியிருக்கலாமேப்பா, நான் வந்து நீ கேட்குற மாதிரியே வந்திருப்பேனே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரின்னு இல்லை என்னன்னா அந்த காலத்தில் இந்த
விக்கு வைக்கிறது அவங்க அந்த அந்த அவங்கெல்லாம் அது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறது. அதான் வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு நடிகர்கிட்ட போய் சொல்றதுங்கிறது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக கூட அது எடுத்திருக்காரு. கண்டிப்பா. ஸோ அதுதான் ஃபார் ஏன்னா எந்த கான்டெக்ட்ல சொல்றேன்னா, ஸ்டாராக நீங்க இருந்த பிறகு ஒரு இடத்துல ஆமா ஐ எம் அன் ஓல்டு மேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்சிஷன்ல அதை ஏத்துக்கிறது. அண்ட் இந்த படத்துல அவருக்கு கிராண்ட் சைல்டு இருக்கு, ஆமா தாத்தான்னு கூப்பிடுது இல்லையா, அதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கும் ஏன் அதுக்குள்ள ஐ டோன்ட் வாண்ட் டு பி ப்ரொஃபைல் லைக் திஸ் அப்படின்ட்டு தாராளமா நீங்க சொல்லி இல்லை. ரொம்ப அதாவது இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி கிங்ஸாக இருந்தவங்க. நம்ம ஐ நோ நிறைய பேர் ஒரு மிட் லெவல் ஹீரோஸ் கூட கேரக்டர் இதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா ஹீரோனா ஹீரோ கடைசி வரைக்கும் ஹீரோ அப்படின்னு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் வந்து ஒரு தாத்தாவா நடிக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு மனுஷன் தான். இல்லன்னா அப்படி ஒத்துக்கிட்டா கூட அந்த குழந்தை பாட்டுக்கு சைடுல அப்படியே ஓடும் இல்லையா, அதை ஒரு டிஃபைன் பண்ணி ஆமா தாத்தா வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா எந்த இடத்துலயுமே. சரி, நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, நம்ம தீஸ் ஆர் த பார்ட்ஸ் பட் த சம் ஆஃப் த பார்ட்ஸ், அதாவது நம்ம மொத்தமா சேர்த்து படமா பார்க்கும்போது இன்னைக்கு நான் பார்க்கும்போது அது த டிரான்ஸ்போர்ட்டேஷனல் குவாலிட்டியில் அப்படியே நம்மளை அந்த மண்ணுக்கு கூட்டிகிட்டு போகிற அது தட் இஸ் அதை நம்ம மறுக்கவே முடியாதுல்ல. நம்ம அந்த காலத்துக்கும் அந்த நேரத்துக்கும் அந்த இடத்துக்கும் நம்மளை அது கூட்டிகிட்டு போயிடுது. நம்மளை பிளேசஸ் தேர் கிட்டத்தட்ட அந்த மண் வாசனையே நமக்கு வர்ற அளவுக்கு அது பண்ணக்கூடிய ஒரு ஐ டோன்ட் நோ இன்னைக்கு இருக்கவங்களுக்கு அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ள இது டிஜிட்டலாக மாறினதுல do you feel like we've lost out some of that quality? இல்ல film is film. தட் ஃபஸ்ஸினஸ் இருக்குல்ல, அந்த ஃபிலிமுக்கு இருக்க ஃபஸ்ஸினஸ் எனிதிங் அனலாக். ஈவன் நம்ம சவுண்டாகவே எடுத்துக்கிட்டா கூட அந்த டிஜிட்டல் சவுண்டுக்கும் அப்போ இருந்து அனலாக் சவுண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு சினிமாத்தனம் இருக்கும், ஒரு 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 கிளாமர் இருக்கும் அந்த அந்த ஃப்ரேம்ஸில். இன்னைக்கு வந்து பெருசாக நம்ம கல்யாண கேசட்டுக்கும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல நிறைய. இட்ஸ் டிஜிட்டல், இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் வீடியோ பேசிக்கலி. So it's you don't பூசப்பட்டு அப்படியே ஃப்ளாட்டா இருக்கு. அதுக்குள்ள ஏதோ there is some life sometimes you notice it. எவ்வளோ அழகுபடுத்த ட்ரை பண்ணி ஷூட் பண்ணாலுமே நீங்க அந்த இப்போ முதல் மரியாதை ஃப்ரேம்ஸ் இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற அந்த கிளாரிட்டிலாம் இருக்குல்ல, அதாவது இஃப் யூ வாண்ட் டெப்த் ஆஃப் ஃபீல்ட், ஒரு ஃபோக்கஸ் பின்னாடி வேணும், அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்திருக்காது. ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் மலைகளோ இல்லை எதுவோ அவ்வளோ கிளாரிட்டியாக நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் த நேச்சர் ஆஃப் த ஃபில்ம், அந்த ஃபில்மோட குவாலிட்டி, அந்த அழகை நமக்கு அப்படியே கடத்துது. அது அதோடைய அந்த தட் வார்ம்னஸ் ஆஃப் தட் த ஹோல் திங் அதை அப்படியே கடத்தி விட்டுருது நமக்கு. ஸோ அது நமக்கு ஈவன் த நைட்ஸ், அந்த நைட்ஸ் எல்லாம் அவ்வளவு வெல்லிட்டா இருக்கு. அது கொஞ்சம் நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்க என்ன நடக்குதுன்னு 2-3 ஷாட்ல எல்லாம். ஏன்னா நீங்க அந்த காலத்துல நைட்ல தான் ஷூட் பண்ணணும். இன்னைக்கு டே ஃபார் நைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பட்ட பகல்ல ஷூட் பண்ணிட்டு பெட் பீவ்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி திங்ஸ் ஐ மோஸ்ட் ஹேட் இந்த டே ஃபார் நைட் when it becomes so clear. அது டே ஃபார் நைட் உங்களுக்கு தெரியும் வேற அதை பாக்கும்போது. எதுக்கு நீங்க போய் நைட் போட்டுட்டு இருக்கீங்க, அது டபுள் கால் ஷீட்டுக்கு போடணும், அதுக்கு இது தேவையில்லை. இப்போ டேல எடுத்துடலாமேன்ட்டு எடுத்துடுறோம் நம்ம. ஆனா சம்பவம் அதுல நிழல் விழுற விதங்களாக இருக்கட்டும் இல்ல ரொம்ப ஆப்வியஸா தெரியும். கரெக்ட். எப்படி நிலா வந்து இது பண்ணிச்சு அப்படின்ற நீங்க யோசிச்சு பாருங்க. அது அவங்க சேலஞ்ச் தே மஸ்ட் ஹேவ் ஹேட். இப்போ நீங்க ஒரு குடிசையை ஷூட் பண்றீங்க, அவைலபிள் லைட்ல ஷூட் பண்ணலாம்னு நினைச்சிக்கிட்டு ஒரு சின்ன குண்டு பல்பு தான் இருக்கு. நீங்க அதை ஷூட் பண்ணும்போது நீங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க கொண்டு போய் ஃபில்மை எப்போ கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அவன் பார்த்துட்டு இது அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா முடிஞ்சு கதை. புரியுது. நீங்க என்ன திருப்பி எல்லாரையும் கூட்டு போய் அங்கே ஷூட்டிங்காக பண்ண முடியும்? நோபடி நோஸ். ஏன்னா ஒரு வியூ ஃபைண்டர் தான், மானிட்டர் கூட கிடையாது. நீங்க உங்க கேமராமேனை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். உங்க கேமராமேன் வந்து ஷாட் ஓகேன்னு சொன்னாருன்னா the director has to trust. If he doesn't trust his cameraman then you can't really work. அந்த லிமிடேஷன்ஸோட வேலை செய்யறாங்க அவங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது பாரதி ராஜா அப்படின்ற ஒருத்தர் நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த படத்தை ரீவிசிட் பண்ணுவோம். நான் அவரோட எந்த படமுமே பார்த்ததில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸஸுக்கு சரி இப்போ முதல் மரியாதை அப்புறம் வேற என்ன ஒரு 2 படம் சொல்லுங்க, எது டக்கு நான் பார்த்து புரிஞ்சுக்கணும் அவரை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவர் வந்து வெறும் ஒரு கிராமத்து இயக்குனர்ன்றதை நீங்க உடைக்கணும்னா டெஃபினெட்லி சிவப்ரோஜாக்கள் இஸ் சம்திங் தட் யூ கேன் வாட்ச். என்னங்க அவர் எந்த படத்தை இது ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ Give me 2, 3 அந்த மாதிரியா
இல்லை நாட் கிவ் மீ 2-3. ஐ திங்க் த வேல்யூ பிளேஸ் ஆன் கிரேட்னஸ். அதாவது இவர் ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் நம்ம நினைக்கிறது சில நேரத்தில் அவங்க ரொம்ப நிறைய பண்ணிட்டா அது வந்து நமக்கு அந்த அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ராஜா சாரே எடுத்துக்கிட்டோம்னா how many albums? I think it must be 1,000 albums. Yeah, easily. The greatest western bands, Metallica, ரொம்ப நாள் இருந்தவங்கன்னா ரோலிங் ஸ்டோன்ஸ், anybody, how many albums do they have? 15 at the max, 20க்கு மேலாம் இறக்க ஆல்பம்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. இவ்வளவுதான் இருக்கும். இது 1000 2000 நோக்கி போகும்போது the scale of what they are doingல maybe we tend to. ஸோ இவர் இத்தனை படம் பண்ணுறதுனால நீங்கள் ஒரே ஒரு படம் ஒரு முதல் மரியாதை கொடுத்தாலே உங்களுக்கு ஜீனியஸ் கேட்டகரிக்கு நீங்கள் போயிடுறீங்க. இஸ் கிவன் சோ மெனி, மண் வாசனையாக இருக்கட்டும், கைதியின் டைரியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், 16. there is just so many to pick. I don't think except for those one film that he disowns himself, அந்த வாலிபமே வான்ற ஒரு படம் வந்து அதை நான் கோவத்தில் பண்ணேன், யாராவது ஆடியன்ஸ் மேலே கோவப்படுவாங்களான்னு அவரே இப்போ ஒரு இன்டர்வியூ ஏன் பாருங்க நான் எப்படி இருந்திருக்கேன்னு பாருங்கன்னா அந்த ஒரு படத்தை தவிர இல்லை எல்லா ஆர்டிஸ்டும் ஐம் ஷூர் கோ த்ரூ தட் ஃபேஸ். இவர் நீங்கள் கேட்டவைன்னு படம் எடுத்தார்ல பாலுமேந்திர சார், இது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் கேட்டவை அப்படின்ட்டு ஒரு படம். ஸோ அந்த டைமில் திங்க் தேவர் லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ஏன்னா நான் இதை அப்ரோச் பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கே, பொலிட்டிக்கல் லேயர்ஸ் ட்ரிக்கியாக இருக்குமே, பட் அப்படி இருந்தாலும் ஆர்ட் லேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமே, லெகசி வேல்யூ ஒன்று இருக்குது. வித்தவுட் இது ஒரே ஒரு லென்ஸ் வழியாக பார்த்து அடிக்கிறதும் இல்லாமல், ஒரே ஒரு லென்ஸ் வழியாக பார்த்து அப்படியே புகழ்ந்து தள்ளுறதும் இல்லாமல், திஸ் குட் பி an interesting conversation. நம்ம இந்த படத்தை கன்சியூம் பண்ண விதமே அதான். முதல்ல பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாம பார்த்துட்டோம், ஏதோ ஒரு சில அழகு. அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கலா பாக்குறோம், என்ன இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் லென்ஸ் மூலமா பாக்குறோம். நம்மளும் இந்த இந்த படத்தை நம்ம கன்சியூம் பண்ணது வந்து ஸ்டேஜஸ்ல தான் நடந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஐ திங்க் தட் நம்ம இந்த கான்வர்சேஷன் வழியாக இந்த மல்டிபிள் ஸ்டேஜஸையும் கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். And we have not agreed on everything, which I think is okay. Yeah. Isn't that what the best conversations are made of? But Amadan, thank you so much. Thank you, Sudhir. Nandri, I don't think I could have found a better person to discuss this. Thank you. Nandri.